கோவில்பட்டி அம்மா உணவகத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகம் அருகே அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அம்மா உணவகத்தில் தயாரிக்கப்படும் இட்லி தனியார் உணவகங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அங்கு சாப்பிட வருபவர்களுக்கு இட்லி கிடைப்பதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று நெல்லை மண்டல நகராட்சி நிர்வாக இயக்குநர் ரவிச்சந்திரன் அம்மா உணவகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பார்சல் வழங்க தடை விதித்தது மட்டுமின்றி உரிய விசாரணை நடத்தி தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த நிலையில் அம்மா உணவகத்தில் பணியாற்றிய கங்கா சங்கரேஸ்வரி ஆகிய இருவரையும் பணி நீக்கம் செய்துள்ளனர். மேலும் அம்மா உணவகத்தில் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது. பார்சல் வழங்கப்படாது என்றும் புகார் இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் குறித்தும் அம்மா உணவகத்தில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இது குறித்து நகராட்சி ஆணையர் சுகந்தி கூறுகையில், அம்மா உணவகம் உரிய தயாரிப்பு மற்றும் விற்பனை மகளிர் சுய உதவி குழு மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த புகாரை தொடர்ந்து கங்கா சங்கரேஸ்வரி ஆகிய இருவரும் மகளிர் சுய உதவி குழு தீர்மானம் மூலம் நீக்கமும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.